என்னடா பேசிக்கிட்டு இருக்க உன் அக்கா கிட்ட? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த பாரு, தப்பு பண்ணது நான். அவ மேல எந்த தப்பும் கிடையாது, புரியுதா? அவளோட கோபம் நியாயமானது. அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்து நான் இங்க வந்திருக்கேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஆமா அண்ணி, கோட் கொடுத்திருக்கிற டைம் வர போயிட்டே இருக்கு. பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு அண்ணனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கவே மாட்டார் அவரு. சிவா, நீ என்கிட்ட இப்படி பேசினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நிஜத்துல உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணதில்ல. இத பாருங்க, நீங்க 2 பேரும் என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி, நான் என்னோட முடிவை மாத்திக்க போறது இல்ல. என்ன கொழுந்தனாரே, போற போக்க பார்த்தா எனக்கு எதுவும் சரியா படலையே. அண்ணே, இந்திரா பேசிட்டு போனதை கவனிச்சிங்கல்ல? அவன் அந்த செளியும் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம தான் இருக்கான். அவன் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கான். அப்போ நாம அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல? பார்க்கலாம் அண்ணே, அதான் இன்னும் டைம் இருக்குல்ல. ஒருவேளை நிலைமை நம்ம கைமீறி போற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். சிவா, சிவா, வந்துட்டியா? நான் வந்துட்டேன். நீங்க ஏன் அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துருக்கீங்க? அதுவா, என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் புடவை கட்டி நடந்து வரத பார்த்தா அப்படிதானே உட்காந்துட்டு இருக்க முடியும். ஐலி, நீ ஆல்ரெடி அழகுதான். இருந்தாலும் இன்னைக்கு இப்போ இந்த புடவையில பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியற. இப்படி ஒரு அழகு தேவதை என் ஒய்ஃப்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஐலி. நான் உன் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போக போறேன். ஐயோ, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நீங்க பாட்டுக்கு பொண்டாட்டி அது இதுன்னு பேசிட்டே போறீங்க? நான் ஒன்னும் உங்க பொண்டாட்டி கிடையாது. அது நமக்கு தானே தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நினைப்பாங்க. எனக்கு அது போதும்பா. சிவா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஏன் மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? நானும் என் மனசுக்கு பட்டதுதான் பேசுவேன்னு ஆல்ரெடி உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன் சிவா இப்படி எல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் இப்படிதான் இருப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட ஒர்க் பண்ணு, இல்லனா போ. ரொம்ப அப்செட்டா இருக்காரோ? நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேனோ? ஆனா நான் பேசாம இருந்தா இவர் ஓவரா பேசுவாரே. இவரு பாட்டுக்கு சேட்டை பண்ணி ஏதாவது வாங்கி கட்டிக்கிறாரு. இப்போ என்ன பண்றது? இவர் எப்படியாவது பேச வைக்கணுமே. பார்க்கவே மாட்டேங்கிறாரே. வேணும்னு பண்றாரான்னு தெரியலையே. சிவா, அங்க பாருங்களேன், கடையில டெடி பியர் அழகா இருக்குல்ல? நாம போகும்போது வாங்கிட்டு போலாமா? சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க. ரவி, உங்க ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க மேலயே இருக்கட்டும். ஓகே. அவங்க எப்படி வேணாலும் டைவர்ட் பண்ண பாப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவங்கள கண்டிப்பா விட போறதில்ல. நான் ஃபாஸ்டா போவேன், பயந்துராதீங்க. நான்லாம் எதுவும் பயப்பட மாட்டேன். நீங்க ஃபாஸ்டா போங்க. ச்சே, எவ்வளவு ஃபாஸ்டா போறாங்க பாருங்களேன். இதனால அவங்களுக்கு மட்டும் ஆபத்து வராது, மத்தவங்களுக்கும் ஆபத்து வரும். ஏன் சிவா இதெல்லாம் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல. சிவா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்.
கேக்குதா இல்லையா? கேக்குது. என்ன உங்க பிரச்சனை? எதுக்கு இப்ப முகத்தை உம்மனு வச்சுட்டு வரீங்க? என் முகம் நான் எப்படி வேணா வச்சுப்பேன், உனக்கு என்ன? நீங்க எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எதையும் மனசுல வச்சுக்கல, அதான் என் பிரச்சனையே. எல்லாத்தையும் தான் ஓப்பனா சொல்லிட்டேன்ல. இங்க பாரு ஐலி, நான் இப்பவும் தெளிவா சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன். எப்பவும் உன்னை ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு பிடிச்சா என் கூட பேசு, இல்லைன்னா பேசவே வேண்டாம். ஐயோ சாமி, நான் எதுவும் பேசல, என்ன ஆள விடுங்க. என்னாச்சு சார்? அது ஒண்ணும் இல்ல, வர வழியில நிறைய ஸ்பீட் பிரேக்கர், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க போலாம். ஓகே மேம். சிஸ்டர் பாத்தீங்களா, அவங்க எதுக்கு இவங்களுக்கு சல்யூட் அடிச்சாங்க? அதானே, சல்யூட் அடிக்கிற அளவுக்கு இவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய விஐபி இல்லையே. ஆமா, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. உள்ள ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கலாம். அண்ணா சொல்லுங்க, உள்ள என்ன நடக்குது? ஏதாவது ஃபங்க்ஷனா? உள்ள ஐஜி விஜயகுமார் சாரோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது சார். எப்படி இந்த பையனோட பர்த்டேக்கு தான் போறோம்னு கரெக்டா சொன்னீங்க? அட, அந்த செக்யூரிட்டி தான் இன்னைக்கு 3 பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னாரு. எப்படியும் அதுல ஏதாவது ஒரு சின்ன குழந்தைக்கோ இல்ல ஏதாவது சின்ன பையனுக்கோ பர்த்டேவா இருக்கும் தான் அடிச்சு விட்ட. அது நமக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. பரவாயில்லையே, சூப்பரா யோசிக்கிறீங்களே. அப்படியே உங்களை யாரும் வீட்ல மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே சிஸ்டர். சரி வாங்க போவோம். சிஸ்டர், நாம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வந்திருக்கவங்களை பார்த்தாலே தெரியுது இங்க இருக்கவங்க எல்லாம் போலீஸ் தான். சரி, இந்த ஐலி சிவாவையும் காணுமே. அவங்கள தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன்.